புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 46 தொடக்கம் 52 வரை. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது, திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, பெத்சாயிதாவில் பார்வை அற்றவர் பார்வை பெறுகின்ற நிகழ்ச்சியை மாற்கு நற்செய்தி அதிகாரம் 8 நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பகுதியிலே எரிக்கோவில் பார்வையற்ற பர்த்திமேயு என்ற குருடன் எப்படியாக பார்வை பெற்றான் என்பதை பார்க்கிறோம். இரண்டுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. உண்மையாகவே பார்வை பெற வேண்டியவர்கள் இயேசுவிலே நம்பிக்கையற்ற சீடர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அந்த பர்த்திமேயு என்கின்ற குருடன் இயேசு வருகிறார் என்பதை அறிந்து, இயேசுவே என் மீது இரங்கும் என்று கூப்பிடுகிற பொழுது மற்றவர்கள் அவரை அதட்டுகின்றார். பேசாதிருக்குமாறு அதட்டுகின்றார். ஆனால் அவன் அதற்கு மேலாக நம்பிக்கையோடு, இயேசு நிச்சயமாக என்னை குணமாக்குவார், நிச்சயமாக என்னை தொடுவார், மீண்டும் எனக்கு பார்வை தருவார் என்று சொல்லி அவன் கூக்குரல் இடுகின்றான். அவனுடைய கூக்குரல் இயேசுவால் கேட்கப்பட்டது. அவன் குணம் பெறுகின்றான், மீண்டும் பார்வை பெறுகின்றான். இதிலே முக்கியமானது என்னவென்று சொன்னால், சீடர்கள் போய் அந்த பார்வையற்றவனை கூப்பிடுகிற பொழுது அவன் குதித்தெழுந்து வந்தான். தன்னுடைய மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து வந்தான் என்று சொல்லுகிற பொழுது, இந்த மேலுடை என்பது அவனுடைய பழைய வாழ்வை குறிக்கிறது. அவன் தன்னை மூடி வைத்திருந்த, தன்னை கட்டி வைத்திருந்த, தன்னை முடக்கி வைத்திருந்த பழைய வாழ்வை உடைத்தெறிந்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பை கேட்டு புதிய வாழ்வுக்காக குதித்தெழுந்து வருகின்றான். ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். சிலர் உண்மையிலேயே பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். சிலர் மூக்கு கண்ணாடி அணிந்து குறைந்த பார்வையை தெளிவாக பார்ப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணாடிகள் பலவிதப்படும். சிவப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால் இந்த உலகம் சிவப்பாக தெரிகிறது, பச்சையை போட்டுக்கொண்டு பார்த்தால் பச்சையாக தெரிகிறது, நீலத்தை போட்டுக்கொண்டு பார்த்தால் நீலமாக தெரிகிறது. இப்படியாக முற்சார்பு கொள்கை, ப்ரெஜுடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், முற்சார்பு கொள்கையோடு நாங்கள் மற்றவர்களை பார்க்கிற பொழுது அந்த கொள்கையோடு தான் மனிதன் தெரிவான். ஆகவே ஆண்டவர் இயேசு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூப்பிடுகிறார். உங்களுடைய பழைய வாழ்வை உடைத்தெறிந்து விட்டு வாருங்கள். நீங்கள் போர்த்து மூடிக்கொண்டிருக்கிற அந்த மேலாடையை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய குரலுக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அது எங்களுடைய கலாச்சாரமாக இருக்கலாம், எங்களுடைய சமூகத்தினுடைய கட்டமைப்புகளாக இருக்கலாம், எனக்கு என்று சொல்லி நான் கட்டிப்பிடித்து வைத்து கொண்டிருக்கிற எங்களுடைய சாதியமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எங்களுடைய தாந்தோன்றித்தனமான போக்குகளாக இருக்கலாம், எனக்கென்று நான் வைத்து கொண்டிருக்கிற சௌகரியமான வலயங்களாக இருக்கலாம்.
இவை எல்லாவற்றையும் உடைத்து எறிந்துவிட்டு முற்சார்பு கொள்கைகளை எல்லாத்தையும் அகற்றிவிட்டு தூய மகனாக தூய மகளாக ஆண்டவருடைய அழைப்பை பெற இயேசு எங்களை கூப்பிடுகிறார். இயேசு எங்களை தொட விரும்புகிறார். எங்களுடைய பழைய வாழ்விலே இருந்து, பார்வையற்ற வாழ்விலே இருந்து நாங்கள் புதிய பார்வை பெற வேண்டும். இந்த சமூகத்தை, திருச்சபையை, எங்களுடைய வாழ்வை புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரமே, சகோதரியே, எங்களுடைய பழைய வாழ்வை நாங்கள் விட்டுவிட்டு இயேசுவினுடைய தொடுகைக்காக நாங்கள் காத்திருப்போம். இயேசு கூப்பிடுகின்ற அந்த குரலுக்கு நாங்கள் எங்களுடைய செவிகளை, இதயங்களை திறந்து விடுவோம். இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார், குணமாக்குகின்றார், புதிய வாழ்வையும் புதிய பார்வையும் புதிய அனுபவங்களையும் தருகின்றார். அந்த புதிய வாழ்வுக்காக, புதிய அனுபவத்துக்காக இயேசுவோடு இணைந்து பயணிப்போம். அதற்காக எங்களை தயார் செய்து கொள்ளுவோம். இயேசு எம்மோடு எப்பொழுதும் நடக்க எங்களுடைய கரங்களை நீட்டிக் கொடுப்போம். எங்களுடைய கரங்களை பற்றி அவர் நடக்க, அவரோடு நாம் நடக்க முயற்சி செய்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.